வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இஸ்ரேல் சென்றடைந்தார். டெல் அவிவ் விமான நிலையத்தில் அவருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, அவரது மனைவி திருமதி சாரா நெத்தன்யாகு விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பிரதமர் திரு மோடியை வரவேற்றனர். இந்த வரவேற்பு குறித்து தமது சமூக ஊடக பதிவில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது குறித்து தாம் ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு மோடி இஸ்ரேலுக்கு மேற்கொள்ளும் 2வது பயணமாக இது அமைந்துள்ளது என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெல் அவிவ் நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு நெத்தன்யாகுவுடன் சந்திப்பை மேற்கொண்ட பிரதமர் அதன் பிறகு ஜெருசலேம் சென்றடைந்தார். 8ஆம் வகுப்பு NCERT பாடப்புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்பது பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருப்பதை உச்சநீதிமன்றம் இன்று தானாக முன்வந்து விசாரித்தது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இது குறித்து இன்று விசாரணை செய்தது. இந்த விவகாரம் மிகவும் கவலைக்குரியது என்றும் நீதிபதிகள் அமர்வு தெரிவித்தது. மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் நீதிமன்றத்தில் பேசுகையில், 8ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு நீதித்துறையில் ஊழல் குறித்து கற்பிக்கப்படுவதாகவும் இது மிகவும் கவலைக்குரியது என்றும் தெரிவித்தார். நீதிமன்றத்தை அவதூறு செய்ய யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என்பதையும் இந்த அமர்வு தெளிவுபடுத்தியது. 8ஆம் வகுப்பிற்கான புதிய சமூக அறிவியல் NCERT பாடப்புத்தகத்தில் ஊழல், அதிகப்படியான வழக்குகள் தேங்குவது மற்றும் நீதிபதிகள் பற்றாக்குறை போன்றவை நீதித்துறை எதிர்கொள்ளும் சவால்களில் அடங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் நேரடி பண பரிமாற்ற திட்டத்திற்கு மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்தும் விழா நாளை புதுச்சேரியில் நடைபெறுகிறது. கம்பன் கலையரங்கில் நாளை காலை 10:30 மணி அளவில் நடைபெறும் விழாவில் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கலந்து கொண்டு டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்துகிறார். இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். புதுச்சேரியில் இரவில் குளிர், பகலில் வெயில் என மாறுபட்ட பருவநிலை காணப்படுவதால் வைரஸ் காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதன் காரணமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்படுவதால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நாள்தோறும் சிகிச்சைக்காக மக்கள் காத்திருக்கும் நிலை உள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்கள் குணமடைய 4 முதல் 10 நாட்கள் வரை ஆகிறது என்றும், காய்ச்சல் வந்தால் தனிமைப்படுத்திக் கொண்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்றும், கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீரை பருக வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல் வந்தவர்கள் சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வது ஆபத்தானது என்றும், மருத்துவரின் ஆலோசனைப்படியே மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்றும் புதுச்சேரி சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. மாஹேவில் மின்னணு வாக்குப்பதிவு மற்றும் விவிபாட் இயந்திரங்களின் செயல்பாடு மற்றும் நம்பகத்தன்மை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாஹே பிராந்திய நிர்வாகி அலுவலகத்தில் இதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. கடந்த ஜனவரி மாதம் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று EVM மற்றும் விவிபாட் இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்வதாக எமது ஏனாம் செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.